வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் இந்த பள்ளிவாசலை நீங்கள் வணங்க கூடாது. பள்ளிவாசலை மட்டுமல்ல, வெளியிலும் சரி. ஹுனஃபா வயுகீமுஸ் ஸலாத வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி? இபாதத்தில், வணக்க வழிபாட்டில் ஒன்றுதான் அத்துஆ. அப்போ துஆவில் முதல் விஷயம் உறுதி இருக்க வேண்டும். அந்த துஆ தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஏதோ தானு கையை தூக்கிட்டு இல்லாம தொடர்ச்சியாக துஆ கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு அதிகமாக துஆ செய்வீர்களோ அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகள் அவ்வளவு அதிகமாக உயர்த்தப்படும். யார் அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ செய்கிறார்களோ அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் தரஜாக்கள் உயர்த்தப்படும். இது மட்டுமல்ல, அந்த துஆவில் எப்படி நம்பிக்கை இருக்க வேண்டுமோ, அந்த துஆவில் எப்படி எந்த விதமான ஷிர்க் இருக்கக்கூடாதோ, அதே போன்று துஆவில் நாம் எப்போதும் அல்லாஹ்வை துதி செய்து ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்தை ஓதி, மூன்றாவது தௌபா பாவ மன்னிப்பை செய்த பிறகுதான் நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்க வேண்டும். இதுதான் துஆவுடைய ஒழுக்கம். அல்லாஹ்வை துதி செய்யாமல், அல்லாஹ்வை புகழாமல் ஒரு விஷயத்தை நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்க முடியாது. ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா? இதுக்கப்புறம் தான் இது நடக்கும். இந்த ஸ்டேஜ் இருக்கு. அப்ப துஆ கேட்கணும் அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் அல்லாஹ்வை புகழ வேண்டும், துதி செய்ய வேண்டும். அல்லாஹ்வை துதி செய்ய வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை ஓத வேண்டும். ஸலவாத் இல்லாமல் துஆ கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய துஆ அந்த வானத்தில் தொங்கி இருக்கும், மேல மாட்டிக்கொண்டிருக்கும். அப்ப விதி சம்பந்தமாக பார்த்தோம் இல்லையா? அத்தக்தீருல் முஅல்லக் என்று சொன்னால் இரண்டாவது அந்த விதி மாட்டிக்கொண்டிருக்கும், தொங்கிட்டு இருக்கும். நாங்கள் அதை கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும். யா அல்லாஹ், என்னுடைய கடன் பிரச்சனை தீர்த்து வை, சரி பண்ணிடு அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இதன் மூலமாக அல்லாஹ் அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவான். நீங்கள் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அல்லாஹ்விடம் தொடர்ச்சியாக நாங்கள் பிரார்த்தனை செய்தால்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்ப மூன்றாவது விஷயம் தௌபா, பாவ மன்னிப்பு. ஒரு மனிதன் தன்னுடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம்